வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, இதெல்லாம் வீட்டில் செய்வாங்களா அப்படின்னு யோசிக்கிற ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ஸ்வீட் சோம்பு வைப்பாங்க. ஸோ அந்த ரெசிபியை தான் நம்ம வீட்லேயே இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் சோம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது சூப்பராக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த ரெசிபிக்கு 2 பொருள் தான் தேவை. சோம்பும் சர்க்கரையும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் சூப்பராக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். ஸ்டார்டிங் கரையிற வரைக்கும் அடுப்பை நீங்கள் வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாகை அரை கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்ச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த பதம் வரணும். இந்த சிரப் பாருங்க, இப்படி எடுத்து ஊற்றுனா தேன் மாதிரி வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாகை எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வரும். இது அப்படியே நின்றுச்சுன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இது பிரேக் ஆகிறதுனால அரை கம்பி பதம்னு சொல்கிறேன். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/4 கப் சோம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோம்பு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு 2 பங்கு சர்க்கரை சேர்க்கணும். நான் சர்க்கரை 1/2 கப் சேர்த்துருக்கனால சோம்பு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ட்ரையாகவே இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்ததுக்கப்புறமா நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ஸ்டிக்கியாக இருந்தாலும் இது நம்ம வறுக்க இது அப்படியே ட்ரையாக தனித்தனியாக வரும். அந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வருது. கொஞ்ச நேரத்தில் இது தனித்தனியாக உதிரியாக வரும். அது அடுப்பு ஹீட்டில் இருக்க தான் அந்த மாதிரி மாறும். ஸோ பொறுமையாக நீங்கள் இதை வறுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த கரண்டியை திருப்பி சேர்க்கலாம். சேர்த்துட்டு திருப்பி வறுத்துக்கலாம். நம்ம வறுக்க தான் அது தனித்தனியாக பிரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். 4 தடவை நான் சிரப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிரப் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் இது கோட்டிங் வரும். ஒவ்வொரு சோம்புலையும் நல்லா சுகர் கோட் ஆகணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது உருண்டையாக தெரியும் பாருங்கள். இது மாதிரி நான் எல்லா சிரப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். சரியாக ரோஸ்ட் பண்ணாமல் நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அது உருண்டையாக தான் வரும். உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் இப்படி தனித்தனி சோம்பாக கிடைக்காது, உருண்டையாக கிடைக்கும். அதோட ஃபோட்டோ கூட நான் போடுறேன். இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு தனித்தனியாக ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி வேணும்னா நல்லா இது பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டு தான் அடுத்த தடவை சேர்க்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பேனே நல்லா ஒயிட் ஆயிடுச்சு. நீங்கள் இது ரொம்ப சூடாக இருக்குது, பேன் ரொம்ப சூடாகுது அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு கூட கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோட்டாகி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் சோம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஸ்வீட் சோம்பை நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.